Exercise 4.6 choose the correct answers. La first question. The value of sin inverse of cos x 0 less than or equal to x less than or equal to pi is இதோட வேல்யூ என்ன இருக்கும் சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. பை மைனஸ் எக்ஸ், எக்ஸ் மைனஸ் பை பை டூ, பை பை டூ மைனஸ் எக்ஸ், எக்ஸ் மைனஸ் பை. நமக்கு தெரியும் சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு நீங்கள் 9th படிச்சிருக்கீங்க ட்ரிக்னாமெட்ரியில். சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ், அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் தீட்டானா சைன். இப்போ இந்த இடத்துல காஸ்னு இருக்குது, வெளியில் என்ன இருக்குது சைன் இன்வர்ஸ். அப்போது வெளியில் சைன் இன்வர்ஸ் இருந்தால் உள்ளே என்ன இருக்கணும் சைன். அப்போ இந்த காஸ் எக்ஸை நம்ம சைன் டேர்ம்ஸில் மாற்றணும். அப்போ நம்ம இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை செலக்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ காஸ் எக்ஸ்னு இருக்கக்கூடாது, வெளியில் சைன் இன்வர்ஸ் இருக்கிறதுனால சைன் தான் வரணும். அப்போ காஸ் எக்ஸை நான் சைன் 90 மைனஸ் எக்ஸ்னு கூட எழுதலாம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 90க்கு ரேடியன் மெஷரில் என்ன சொல்லுவோம் பை பை டூ. ஸோ பை பை டூ மைனஸ் எக்ஸ். இப்போ என்ன ஆகிடும், இந்த சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் ஆகி பை பை டூ மைனஸ் எக்ஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். பை பை டூ மைனஸ் எக்ஸ் வந்து எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் நம்பர் 3. Exercise 4.6 second question. If sin inverse of x plus sin inverse of y is equal to 2 pi by 3, then cos inverse of x plus cos inverse of y is equal to dash. 4 options are 2 pi by 3, pi by 3, pi by 6, pi. இப்போ பார்ப்போமா, sin inverse of x plus cos inverse of x equal to pi by 2 இப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம நிறைய சம்ஸில் ஏற்கனவே செஞ்சுருக்கோம். sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. இப்போ இங்கே என்ன இருக்குது sin inverse of x. ஸோ இதுலேருந்து நான் இந்த sin inverse of x மட்டும் தான் எனக்கு தேவைன்னா இது அந்த சைடு கொண்டு போகலாம்ல. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், sin inverse of x is equal to pi by 2 minus cos inverse of x. எக்ஸுக்கு யூஸ் பண்ண மாதிரி நம்ம ஒய்க்கும் யூஸ் பண்ணலாம்ல. sin inverse of y plus cos inverse of y equal to pi by 2. நான் இங்கே என்ன இருக்குது sin inverse of y. அப்போ நம்ம sin inverse of y எப்படி எழுதலாம், pi by 2 minus cos inverse of y. இப்போ கொஸ்டினில் sin inverse of x plus sin inverse of y equal to 2 pi by 3ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த sin inverse of xக்கு பதிலாக pi by 2 minus cos inverse of x. அதே மாதிரி sin inverse of yக்கு பதிலாக pi by 2 minus cos inverse of y equal to 2 pi by 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 pi by 3 இந்த சைடு கொண்டு வந்து இது ரெண்டுத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ pi by 2 plus pi by 2 minus 2 pi by 3. இந்த cos inverse of x அந்த சைடு போயிடும். ஸோ you will have plus. அதே மாதிரி இதுவும் அந்த சைடு போகும், அப்போது ப்ளஸ். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணும். எல்சிஎம் எடுப்போமா, எல்சிஎம் வந்து 6. அப்போ இதை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தானே 6 வரும். 2 3s ஸோ 3 pi. இதே நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஸோ 3 pi. இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4 pi. ஸோ 3 pi ப்ளஸ் 3 pi மைனஸ் 4 pi. ஸோ 6 pi மைனஸ் 4 pi என்ன வரும், 2 pi by 6. இதை நான் 2 டேபிளை ரெடியூஸ் பண்ணால் எனக்கு pi by 3ன்னு வரும். இந்த pi by 3 பாருங்கள் எந்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். Exercise 4.6 third question. என்ன question, sin inverse of 3 by 5 minus cos inverse of 12 by 13 plus secant inverse of 5 by 3 minus cosecant inverse of 13 by 12 equal to dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. What are the 4 options? 2 pi, pi, 0, tan inverse of 12 by 65. நான் இந்த secant inverse எடுக்கிறேன். நமக்கு தெரியும் சீக்கண்டும் காஸும் ரெசிப்ரோக்கல்ஸ். அப்போ இந்த secant inverse 5 by 3 நான் cos inverse of 3 by 5ன்னு எழுதலாம். புரியுதா? இந்த secant inverse of 5 by 3 ஏன்னா secant cos ரெசிப்ரோக்கல்ல, ஸோ cos inverse of 3 by 5 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த cosecant inverse of 13 by 12, cosecant inverse of 13 by 12 sin inverse of 12 by 13 எழுதலாம். because cosecant and sin are the reciprocals. so cosecant 13 by 12 னா sin 12 by 13. இப்போ கொஸ்டினுக்கு வருவோமா, sin inverse of 3 by 5 அப்படியே எழுதுகிறேன்.
minus cos inverse of 12 by 13 அது அப்படியே எழுதுறேன். இப்போது இந்த secant inverse of 5 by 3க்கு பதிலாக cos inverse of 3 by 5, அதே மாதிரி cosecant inverseக்கு பதிலாக minus sin inverse of 12 by 13. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் சேம் நம்பர்ஸாக இருக்குல்ல, ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரே ப்ராக்கெட்டில் எழுதுறேன். அதாவது sin inverse of 3 by 5 ப்ளஸ் cos inverse of 3 by 5 இந்த ப்ராக்கெட்டில் எழுதுறேன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து மைனஸ் சைன் காமனாக வெளியில் எடுத்து இதையும் நான் அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். sin inverse of 12 by 13 ப்ளஸ் cos inverse of 12 by 13. அப்புறமா நான் என்ன யோசிக்கிறேன், இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2 அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நிறைய சம்ஸில் வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் அதே தான், sin inverse of x plus cos inverse of x. இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பதில் நான் என்ன எழுதலாம், pi by 2. இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் கவலையே இல்லை, ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது. இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ்னால் சேமாக இருந்தால் நம்ம என்ன எழுதலாம், pi by 2. அதே கதை தான் இங்கேயும் 12 by 13, இங்கேயும் 12 by 13 வரணும். ஸோ 12 by 13 ரெண்டு இடத்துலையுமே 12 by 13 இருக்கிறதுனால நம்ம அங்கேயும் என்ன எழுதலாம், pi by 2. ஸோ pi by 2 minus pi by 2 என்ன ஆன்சர் வரும், 0. 0 வந்து எத்தனாவது ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். Exercise 4.6, fourth question. If sin inverse of x is equal to 2 sin inverse of alpha has a solution, they have given you 4 options. Modulus of alpha is less than or equal to 1 by root 2. Modulus of alpha is greater than or equal to 1 by root 2. Modulus of alpha is less than 1 by root 2. Modulus of alpha is greater than 1 by root 2. இது மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த sin inverse of xோட ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன். sin inverse of xோட ரேஞ்ச் வந்து என்னது, minus pi by 2 less than or equal to sin inverse of x less than or equal to pi by 2. ஓகேயா? ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து தான் நான் ஸ்டோரி ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்குறோம். sin inverse of x is equal to அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 sin inverse of alpha. ஸோ இந்த sin inverse of x இருக்கிற இடத்துல நான் என்ன எழுத போகிறேன், 2 sin inverse of alpha. எனக்கு இந்த இடத்துல இந்த 2 ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆல் த 3 டேர்ம்ஸ் ஐ எம் கோயிங் டு டிவைட் பை 2. ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன வரும், minus pi by 4 less than or equal to sin inverse of alpha less than or equal to, இது 2ஆல் டிவைட் பண்ணும்போது pi by 4. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து 2 ரிமூவ் பண்ணுறதுக்கு. அடுத்து நான் என்ன ரிமூவ் பண்ணணும், இந்த சைன் இன்வர்ஸை. ஸோ ஆல் த 3 sides 3 places I am going to take sin of. So this I can write it as sin of minus pi by 4, sin of sin inverse alpha, sin of pi by 4. So sin of minus pi by 4, sin 45 degree நமக்கு தெரியும் 1 by root 2. அப்போ sin minus 45 degree என்ன எழுதும், minus 1 by root 2. minus 1 by root 2 less than or equal to sin inverse cancel ஆகிடும், alpha less than or equal to 1 by root 2. நம்ம 11th ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். modulus of x is less than or equal to a னா அது எப்படி எழுதலாம்னா minus a less than or equal to x less than or equal to a. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற சிச்சுவேஷன் அப்படி தலைக்கீழா, இங்கே மைனஸ் ஏன்றது minus 1 by root 2, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஆல்ஃபா, ஏனா ப்ளஸ் 1 by root 2. அப்போ என்ன எழுதலாம், modulus of x. modulus of xனா என்னது, modulus of alpha less than or equal to ஏனா 1 by root 2. ஸோ less than or equal to 1 by root 2. இதுதான் ஆன்சர். இது எத்தனாவது ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் அவர் கரெக்ட் ஆன்சர்.